தமிழ்மாறன் சார் 2021 சார் சொன்ன மாதிரி விழுக்காடு வெற்றிக்கான விழுக்காடுங்கிறது ரொம்ப குறைவு தான். அதில் அரசு ஊழியர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருந்தது. அப்போது அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்காங்க. அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையலாம் அப்படின்றாங்க. அவங்க ஓட்டே போடாமல் வராட்டியும் கூட ஓட்டு விழுக்காடு குறையும் போது சாதகமாக அமையும். ஓட்டு போட வந்தாங்கன்னா திமுகவுக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கில் சொல்கிறாரு. அப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்து 60 லட்சம் மக்களை சந்தித்திருக்கு அப்படிங்கிறாரு. நாம் பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் திமுகவுக்கு எதிர்ப்பு நிலையில் இருக்காங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுதுன்றாங்க. பல திட்டங்கள்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வரக்கூடிய அந்த பயணத்துக்கு வரக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினால் பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்றாரு. எனக்கு அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்களில் திராவிட மாடல்னு சொன்னதை அவர் ஒரு கருத்து சொன்னார். எங்களுடைய ஆட்சி நடந்ததையும் சேர்த்து தான் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள்னு சொன்னார். திமுகங்கிற கட்சியில் இருந்து தான் அதிமுக வந்ததுங்கிறத அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடைமுறையை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னவெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்களோ, என்ன நோக்கத்துக்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து மாறுவதற்கு வழி இல்லாமல் செய்திருந்த பொழுதுதான், அதை பின்பற்றிய பொழுதுதான் சில சமயங்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது. அதை நான் மறுக்கல. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, அதை விட்டு மாறிவிட்ட காரணத்தினால்தான் 2021 அதிமுக தோல்வியுற்று இருக்கிறது.